நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கொத்தமங்கலம் லேனா வலைஒலி ஊடகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வந்த நாம் தற்போது சென்னையில் உள்ள திருக்கோயில்களின் வரலாற்று சிறப்புகளை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த வகையில் சென்னையில் திருக்கோயில் எனும் புதிய நிகழ்ச்சியில் நாம் இன்று தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் கூடுவாஞ்சேரி பகுதியில் உள்ள நந்திவரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சௌந்தர்யநாயகி சமேத நந்தீஸ்வரர் திருக்கோயில் ஆகும். இது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேவார வைப்புத் தலமாகும். இத்தலம் நந்தி பகவான் வழிபட்ட சிறப்புடைய தலமாகும். இங்குள்ள மூலவர் நந்தீஸ்வரர், அம்பாள் சௌந்தர்யநாயகி, தலவிருட்சம் நாகலிங்க மரம், தீர்த்தம் நந்தி தீர்த்தம். இத்தலத்தின் அமைப்பு: கிழக்கு நோக்கிய இத்திருக்கோயிலின் தெற்கு பக்க நுழைவு வாயிலின் மேல் ஒரு வரவேற்பு வளைவு உள்ளது. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்தில் சிவபெருமானின் அவதாரமான ஸ்ரீ நந்தீஸ்வர சுவாமி இங்கு சிவலிங்க வடிவத்தில் எழுந்தருளி அருட்காட்சி தருகிறார். மூலஸ்தானத்தின் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோரின் சந்நிதிகளும் அமையப்பெற்றுள்ளன. கோவிலின் உள்புறத்தில் வலம்புரி விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், கஜலட்சுமி, பைரவர், வீரபத்திர சுவாமி மற்றும் சூரிய பகவான் ஆகியோரும் அருட்காட்சி தருகின்றனர். இத்திருக்கோயிலில் நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் சௌந்தரநாயகி அம்பாளுக்காக பிரத்யேக சன்னதி அமைந்துள்ளது. மேலும் பெருமாள் உபசன்னதியும் நவக்கிரக சன்னதிகளும் அமையப்பெற்றுள்ளன. இத்திருத்தலம் பல்லவ வம்சத்தின் மன்னர் நந்திவர்மனால் கிபி 715 ஆண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இங்குள்ள தல விருட்சம் நாகலிங்க மரமாகும். இத்திருக்கோயிலில் ஒரு பிரத்யேகமான புஷ்கரணி அல்லது புனித தீர்த்தம் அமைந்துள்ளது. மகாலய அமாவாசை நாட்களில் இத்தீர்த்தத்தில் புனித நீராடுவது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது. இத்தலத்தின் வரலாறு: பார்க்கடலில் தோன்றிய ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டு இந்த உலகத்தை காத்தருளுகிறார். பின்னர் தேவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்து சிவபெருமானை மறந்துவிட, அவர்களின் தவறை உணர்ந்து அவர்கள் சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டிய பொழுது சிவபெருமான் தனது வாகனமான நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே இத்திருத்தலத்தில் எழுந்தருளி ஆனந்த தாண்டவமாடி அருளியதால் இத்தலத்து இறைவன் நந்தீஸ்வரர் என்ற திருநாமம் பெற்றார். மாடுகள் வைத்திருந்த ஒரு இடையர் அவருடைய ஒரு காராம் பசு தினசரி ஒரு இடத்தில் பால் சொரிவதைக் கண்டு அந்த ஊர் பெரியவர்களிடம் போய் சொல்கிறார். அவர்கள் அந்த இடத்தை தோண்டிய பொழுது அங்கு ஒரு சிவலிங்கம் புலப்படுகிறது. அதனை வெளியே எடுத்து வழிபட்டு வரும் நிலையில் பல்லவ மன்னன் நந்திவர்மன் அங்கு திருக்கோயில் கட்டுவதற்காக அனைத்து உதவிகளையும் செய்து திருக்கோயிலையும் கட்டுவிக்கிறார். ஒரு முறை இத்தலத்து மூலவராக உள்ள சிவலிங்கம் பிளந்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தில் இறைவன் காட்சி தந்ததால் பின்னமான லிங்கத்தை திருக்கோவிலில் வைக்கக்கூடாது என்னும் மரபையும் மீறி அதனை இணைத்து மீண்டும் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இத்திருத்தலத்தில். அதனால் இத்தலத்தில் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கும் மற்றும் குடும்ப ஒற்றுமை பெருகும் என்பதும் தொன்மையான நம்பிக்கையாக உள்ளது. அப்பர் பெருமான்
நந்திவரத்தை கடந்து சென்ற பொழுது அவருக்கு மூட்டு வலி இருந்ததால் ஊருக்குள் நடந்து வந்து சிவபெருமானை வணங்க முடியவில்லை. தொலைவில் இருந்தபடியே மனதால் சிவபெருமானை நினைத்து வணங்கினாராம். அதனால் இத்திருத்தலம் வைப்புத்தலம் என்றும் அழைக்கப் பெறுகிறது. அப்போது அவர் இத்திருக்கோயிலுக்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் எதுவும் வரக்கூடாது என்று இத்தலத்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டாராம். அதன் பயனாக இத்தலத்தில் வந்து வழிபடும் பக்தர்களின் எலும்பு மற்றும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் தீரும் என்பதும் தொன்மையான நம்பிக்கையாக உள்ளது. இத்தலம் அமையப்பெற்றுள்ள இடம் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையம் மற்றும் காவல் நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்திருத்தலம். கூடுவாஞ்சேரி நந்திவரம் அருள்மிகு ஸ்ரீ நந்தீஸ்வரரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. மீண்டும் மற்றுமொரு சென்னையில் திருக்கோயில் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நெஞ்சம் அருணாச்சலம் லக்ஷ்மணன்.